அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் பி கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எல் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபைண்ட் எல் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்வெர்ஸில் 1 கேட்டிருக்காங்க. இது 3 இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபோரியர் சீரீஸ் அடுத்ததில் பார்க்கலாம். ரிமைனிங் இது பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் 22ல் கேட்ட அதே கொஷின்ஸ் தான். ஏப்ரல் 22ல் இருக்கிற அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் இங்கே போடலை. ஓகே, இது ஏப்ரல் 22ல் இருக்க கொஷின்ஸ் பாருங்கள். 17, 18, 19 அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம மீதி இருக்கிற கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ள e பவர் 3t இன்ட்டு காஸ் 2t ப்ளஸ் சைன் 3tன்னு இருக்குது. நீங்கள் இதை எடுத்து எழுதிக்கோங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஒன்று எக்ஸ்பொனென்ஷியலாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி e பவர் 3tயை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ e பவர் 3tயை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம எழுதணும். அப்போ என்னென்ன எழுதணும்? நம்ம எல் ஆஃப் காஸ் 2t ப்ளஸ் சைன் 3t அந்த ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா இந்த லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்கு வெளியே நம்ம எழுதணும். அப்போ s is replaced by இங்கே ப்ளஸ் 3னா s மைனஸ் 3. ஓகே, இப்போ உள்ளே இருக்கிறதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ தனித்தனியாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல் ஆஃப் காஸ் 2t ப்ளஸ் எல் ஆஃப் சைன் 3t வேர் s is replaced by s minus 3. L of cos 2t trigonometry function, L of sin 3t trigonometry function. அப்போ denominator என்ன வரணும்? s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இதில் a வந்து 2, இதில் a வந்து 3. ஓகே, இப்போ காசுனா நியூமரேட்டர் என்ன வரணும்? s ஃபைன் தான் வரணும். ஸோ s டிவைடட் பை இந்த ட்ரிக்னாமெட்ரிலேயே s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் சைனுனாலே a பைன்னு வரணும். இதில் இந்த ஃபங்க்ஷனில் a வந்து 3 டிவைடட் பை இதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், இங்கே ஏன்றதால 3 ஸ்கொயர். ஓகே, வேர் s is replaced by s minus 3. This is equal to எங்கெல்லாம் s இருக்கோ sக்கு பதிலாக s minus 3 ரீப்ளேஸ் பண்ணணும். எல்லா sஐயும் ஒன்று விடாமல் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே s இருக்கா, அப்போ s minus 3 போடலாமா? இங்கே s இருக்கா, அப்போ s minus 3 the whole ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 3 டிவைடட் பை இந்த sக்கு பதிலாக s minus 3 the whole square plus 3 ஸ்கொயருக்கு பதிலாக 9. ஓகே, இப்போ டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. s minus 3 the whole square a minus b the whole square ஃபார்முலா. அப்போ s ஸ்கொயர் மைனஸ் 2abனா 2s இன்ட்டு 3 6s ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் இங்கே அதே போல் பண்ணணும். s ஸ்கொயர் இங்கே அதே தான் இல்லையா, 3 2s are 6s ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9, ஏற்கனவே ஒரு 9 இருக்குது. So this is equal to s minus 3 by s square minus 6s 9 plus 4 13 3 by s square minus 6s plus 9 plus 9 18. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் given function பார்த்தீங்கன்னா question in terms of t இருக்கும். ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இன் டேர்ம்ஸில் எஸ்ஸில் கிடச்சிருக்கு. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து f of s. ஓகே, ஒன்று முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இதுவும் ஃபஸ்ட் யூனிட்லேயே கேட்டிருக்காங்க. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இருக்குது, 3 டேர்ம்ஸ் அடிஷனில் இருக்குது. ஃபைண்டை விட்டுட்டு நீங்கள் கொஸ்டின் இதை மட்டும் முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறோம்? லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் தனித்தனியாக எல் ஆஃப் போட போகிறோம். எந்த கான்ஸ்டன்ட்டும் ப்ராடக்ட்டில் இல்லை, ஜஸ்ட் அப்படியே எழுத வேண்டியதுதான். அப்போ எல் ஆஃப் டி பவர் 7 ப்ளஸ் எல் ஆஃப் சைன் ஹெச் 3t ப்ளஸ் எல் ஆஃப் காஸ் ஹெச் 5t. L of t power 7, L of t power nன்னு சொல்லும்போது நமக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? n factorial by s power n plus 1. L of t power nக்கு இந்த ரிசல்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 7 வரும்போது 7 factorial divided by s power 7 plus 1 plus சைனுனால நியூமரேட்டர் a வரணும். இங்கே ஏன்றது வந்து 3. அப்போ 3 divided by sin hன்னு சொல்லும்போது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ s ஸ்கொயர் மைனஸ் இங்கே a3ன்றதால 3 ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் காசுன்னு இருக்குது. காசுனா நியூமரேட்டர் s வரணும், s போடுறேன். ஹெச்னா ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். அப்போ s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ s ஸ்கொயர் மைனஸ் ஏன்றது இங்கே 5 ஸ்கொயர்
அவ்வளோதான். இதில் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி மட்டும் எழுதலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. 7 ஃபேக்டோரியல் பெருசுன்றதால அது ஃபேக்டோரியல் நீங்கள் 1 இன்ட்டு 2 இன்ட்டு அப் டு 7 வரைக்கும் மல்டிபிள் பண்ணி எழுத வேணாம். 3, 5 வரைக்கும் இருந்தால் பண்ணலாம், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஸோ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை பவர் வந்து எஸ் பவர் 7 + 1 8 ப்ளஸ் 3 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னா 25. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருந்தது. ஆஃப்டர் அப்ளை த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கிடச்சிருக்கு. ஈஸியாக இருக்குல்ல? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் நீங்கள் எந்த கொஷின் வந்தாலும் அப்ளை பண்ணுறங்க, தாராளமாக மார்க் வாங்கிடலாம். இது பாருங்கள், ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது செகண்ட் யூனிட் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இங்கே எஸ் ப்ளஸ் 4 அந்த மாதிரி இருந்தாலே நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் ஷிஃப்டிங் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் எஸ் இருக்கோ எல்லா எஸ்ஸும் ஒரே பேட்டர்னில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் எஸ் ப்ளஸ் 4னா நியூமினேட்டர் எஸ் ப்ளஸ் 4 இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக ஷிஃப்டிங் தான் அப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்க எஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நியூமினேட்டரில் எஸ் இருக்கு இல்லையா, அதனோட நான் ஆட் அண்ட் சப்ராக்ட் நான் பண்ண போகிறேன். இங்கே +4 இருந்தால் முதல்ல +4 பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் முதல்ல மைனஸ் பண்ணுங்கள். இங்கே +4ன்றதால எஸ் ப்ளஸ் 4 -4 நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்கிற எஸ்ன்ற டேர்ம் எஸ் ப்ளஸ் 4னு இருக்குது, டினாமினேட்டரில் இருக்க எஸ்ஸும் எஸ் ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ நம்ம ஷிஃப்டிங் அப்ளை பண்ணலாம். அப்போ எஸ் ப்ளஸ் 4 ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு பதிலாக நம்ம எஸ்ன்னு திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் ப்ளஸ் 4 ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்? e⁻−14 நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, எல் இன்வர்ஸ் ஆஃப் இது இருக்குது, கூட மறக்காமல் இந்த எஸ் ப்ளஸ் 4க்கு பதிலாக எஸ் போடணும், -4 டிவைடட் பை இதுக்கு பதிலாக எஸ் ஸ்கொயர் போடணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த 4 இங்கே இருக்கிறதா, ஷிஃப்ட் பண்ணது மட்டும் நான் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்தால் நமக்கு டினாமினேட்டர் வந்து எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குது, இல்லை 1/s பவர்னு இருக்கணும். அப்போ இந்த இன்வர்ஸ்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், 2 ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் s/s ஸ்கொயர் -4/s ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு எஸ் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s -4/s ஸ்கொயர். இப்போ நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் இருக்குது. இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இங்கே நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் 2 இன்வர்ஸாக பிரித்து எழுதலாம். e⁻−4t எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது. இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s -4ன்றது கான்ஸ்டன்ட், இன்வர்ஸ் ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போ 1/s ஸ்கொயர் e⁻−4t. இது நம்ம எல்லா கொஷின்லையும் பார்க்குறதா இல்லை. எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஆன்சர் 1 -4 இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர், 1 குறைஞ்சா t⁻1/1 ஃபேக்டோரியல் t. அப்போ நம்ம இன்வர்ஸில் கண்டுபிடிக்கிற ஆன்சர் f ஆஃப் t ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கும், எஸ்ஸே இருக்காது. இப்போ என்ன வந்திருக்கு? e⁻−4t இன்ட்டு 1 -4t. அவ்வளோதான். ஓகே, அடுத்த காணொலியில் நம்ம அந்த ஃபோரியர் சீரீஸில் இருக்க 5 மார்க் கொஷின் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.